கோலம்னா இதெல்லாம் கோலம். இந்த ஊர் பொம்பளைங்க போடுறாங்களே கோலம் அவங்க பிடிச்ச கேடு. எங்க உன் புருஷன் தூங்குறானா? ராத்திரிலாம் இதை முடிச்சுக்கிட்டு இருந்தப்பான் போடுவோம். குடிச்சு வைக்கிறேன் நம்ம சொல்லு. நான் படுற கஷ்டம் நீ ஒன்னும் இனிமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு வீட்டுக்கு வேண்டிய அரிசி உப்பு புளி மிளகாய் எல்லாம் அனுப்பிச்சு விடுறேன். வேண்டாங்க, கடவுள் கொடுத்த கைகால் இருக்கு, அதை வச்சு நாங்க போச்சு. பெரியவங்க ஆசை இருந்தா போதும். உன் பொண்ணை பார்த்தேன் இருந்துச்சு. நீ இல்லாத போது ஏன் பேசணும்னு விட்டுட்டேன். இது வளையக்காரன் பொண்டாட்டி ஊருக்கு புதுசா வந்திருக்காங்க. இது மாதிரி வந்துட்டாரா அவங்களுக்கு வேண்டிய உபகாரம்லாம் நம்ம செய்யணுமே. வளையக்காரர் பொண்டாட்டிக்கிறீங்க, கழுத்துல மஞ்ச கேட்ட காணும். எங்க ஊர் முருகன் கோயில மாலை மாட்டிட்டோம். இந்த ஊர் கோயில தாலி கட்டிருக்கோம். நாயகி நாயகி நாராயணி கை நடின பஞ்ச நாயகி சாம்பவி தங்கவி சாமடை சாதி நச்சுவாய் அரிமாதினி வாராகி சூரினி மாதங்கி என்று ஆய பியாதிகுடையாள் சரணம். அரண் நமக்கு தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சவிழா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பதற்கே தனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அம்மருடைய அருளால உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். எந்த குறையுமே உங்களுக்கு வராது. இது இந்த மகாலிங்க பூசாரி வாக்கு இல்ல, அம்மனுடைய வாக்கு. இந்த அம்மன் இருக்குதே பெரிய சக்தி படைச்சது. முகத்தை பார்த்தாலே தெரியும். அம்மனுடைய பார்வையில் இருக்கிற கனிவும் உதட்டில மின்னுகிற புன் சிரிப்பும் மெய் மறக்க செய்யுது. இந்த அம்மனுக்கு அலங்காரம் பண்ணி நீங்க பார்க்கணுமா? வைர கிரீடமும் வைரத்தோடு வைர மூக்கத்தையும் சிகப்புக்கள் வளையலும் பச்சைக்கல் பதக்கத்தையும் போட்டு தங்க கவசத்தையும் போட்டுட்டா பார்க்க 10,000 கண்ணு வேணுமா? இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற 28 கிராமத்து ஜனங்களும் இந்த இடத்தை விட்டு அகலாத. அந்த அலங்காரத்தை நாங்க என்னைக்கு பார்க்க முடியும்? அங்கதானம்மா அம்மனுக்கே சோதனை வந்துருச்சு. அவ்வளவு நகைகளும் திருட்டு போயிடுச்சுமா. ஆமா, 2 வருஷம் ஆச்சு. எந்த படுவாய் பயிரோ எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் கிடைக்கவே இல்லை. தலைவரே, நான் அடிக்கடி கேட்கிறேன்னு கோபிக்காதீங்க. கோயில எடுத்த நகைகளை அதெல்லாம் நாமெல்லாம் பங்கு போட்டுக்கிறோம்னு சொன்னீங்களா இல்லையா? இல்ல அப்படி நான் சொல்றேன். அந்த நகைங்களை வருஷ கணக்கா நீங்களே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி? நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிறது என்னதை எடுத்து சொல்றது? நகையெல்லாம் உருக்கி பணமாக்கி 4 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு சொன்னீங்கல்ல, உருக்குனீங்களா? எப்ப உருக்க போறீங்க? எப்ப உருக்குறது என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாதா? பங்கு போட்டு கொடுத்துட்டேன். என்ன செய்வீங்க? ஊர்ல ஒரு பணக்காரன் வீடு வாங்குறான், மாடு வாங்குறான். அவன் ஏன் வாங்கணும் அப்படின்னு எவனும் கேட்க மாட்டான். நீங்க 4 பேரும் பரதேசி பசங்க பணம் கொடுத்த உடனே போடாதாட்டம் எல்லாம் போடுவீங்க. ஆளுக்கு ஒரு வீட்டுல நுழைவீங்க, தண்ணி போடுவீங்க, தலையில சீரியல் சேட்டை போட்டு சுத்துவீங்க. பாக்குற ஜனங்களா என்ன நினைப்பாங்க? கோவில்ல பணம் கொள்ளை அடிச்சு வந்துதான் அப்படின்னு உங்களுக்கு நினைச்சு அப்புறம் என்ன நினைப்பான்? கட்டுப்படும். தலைவர் சொல்றதுதான் சார். பொறுத்தது பொறுத்தோம், கொஞ்ச நாளைக்கு சும்மா இருக்கும். அதானே, அதை விட்டுட்டு ஏதாவது பேசுறீங்களே. இப்ப என்ன செய்யணும்? எனக்கு அந்த வள்ளிக்கு வேணும். என்ன முட்டாயா? கேட்ட ஒண்ணு வாங்கி கொடுக்க. இன்னொருத்தன் பொண்டாட்டிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி இருக்கு, எனக்கு பொண்டாட்டி இல்ல. இல்லாதவனுக்கு செஞ்சு வைக்கிறது தான் தர்மம். என்ன செய்ய? என்னங்க இப்படி சொல்லுங்க? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்க 4-5 விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுக்கல? அதுக்கு நான் பதில் செய்யலீங்களே. புறம்போக்கு நிலத்தெல்லாம் உங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கல. நாங்க அதை மறந்துருவோமா? அந்த புறம்போக்குல தானே இப்ப விவசாயமே நடக்குது. நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கலியுக ராவணன் இருக்கவே இருக்கிறான். அந்த வளையக்காரன் பொண்டாட்டிய சமயம் பார்த்துட்டு தூக்கிட்டு வந்துடுறான். சரிதானே? என்ன சொல்ற? சரிடா, அதுக்கு தானே ஒண்ணு நாங்க வளர்த்து வச்சிருக்கோம். இன்னொரு திராவம் ஊத்திக்கிறேன். அடிச்சுதான் தருவாரு. இப்போ நீயா கூட்டி விடுங்க.
போட்டேன். தண்ணி போடுறது தப்புயா? தண்ணி போடல வராதுங்க. எதுயா? அதுதான். ஆமா, விவசாயம் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு. பெரிய பையன் என்ன செய்யறான்? பெரிய பையன் பிஏ வாசிக்கிறான், சின்ன பையன் பிபி வாசிக்கிறான். அதான் விட ஏதாவது ஒண்ணு வாசிக்கிறான்ல. ஆமா ஐயா மானே, நானும் திருப்பதிக்கு போகணும் 100 ரூபாய் கடன் கேட்டுக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா காலத்துல இருந்து தரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, குடுக்குறீங்களா இல்லையா? இந்த கழுத்துல அந்த கட்டி எடு. கழுத்துல கட்டியை வச்சுட்டு கடை கேட்காதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அறிவு இல்ல? வணக்கங்க. வாங்க மகாலிங்க. ஏன் இந்த பக்கம்? நம்ம பஞ்சாயத்து தலைவரை தான் பாத்துட்டு வரேன். என்ன விஷயமா? நம்ம அம்மனுடைய நகையெல்லாம் காணாம போச்சுல்ல. கிடைச்சிருச்சா? எங்கெங்க எடுத்தவன் கொடுத்தாலே கிடைக்கிறதுக்கு. அது சம்பந்தமா நம்ம ஊருக்குள்ள வசூல் பண்ணி ஒரு 2 நகையாவது வாங்கி அம்மனுக்கு போட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டேன். என்ன சொன்னாரு? பார்க்கலாம் அப்படின்னாரு. அதை பத்தாத. ராஜா ராஜா டேய் கண்ணா, ராஜாவை பாத்தியா? நான் பாக்கலையம்மா. என்னங்க ராஜாவை காணுங்க. நாட்டிலேயே ராஜா இல்ல, வீட்டுக்குள்ள தாண்டி இருப்பான். நல்லா தேடி பாரு. தேடி பார்த்தங்க, காணுங்க. ஆனாமா, இந்த பாலாமணி தான் இந்த பக்கம் போன மாதிரி தெரிஞ்சது. ஐயோ, அந்த பைத்தியம் இங்க வந்துதா? அதுதான் தூக்கிட்டு போயிருக்கோம். இத பாரு. சரி, மெதுவாடி. அந்த பிள்ளைய பேர போய் இந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆகிற போகுது. உங்க இந்த ஓட்டம் ஓடுறேன். நான் வேகமா இருந்தாலே இறக்குது. பெத்த மனசு நான் தக்கலையாகும். உனக்கெல்லாம் விவரம் தெரியாது. போய் நான் குழந்தை எனக்கு சிங்கப்பூர் கத்துட்டு போயிட்டேன். பக்கத்து தெரு தான் நான் கொண்டு விடுவேன். கொண்டாடி இப்படி பாலாமணியை திட்டாத. நீங்க பாருங்க, குழந்தை நகை நட்டெல்லாம் போட்டிருக்கு. ஐயோ, ஒரு காலு கொலுச காணுங்க. கொலுசா? நான் பார்க்கலையே. பாத்தீங்களா? திருட்டு கழுத திருடிச்சு. ஒழுங்கா கொடுத்துடு. இல்ல நாங்க போய் பாலாமணியை சொன்னீங்க. அது எடுத்துக்காருங்க. என்னையா பெரிய சிவாஸ் வந்துட்ட? எங்கடா கொலுசு? எங்கடா கண்ணா கொலுசு? என்னடி குழந்தைய கேக்குற? என் கழுதையும் குட்டியும் வந்திருக்கு. அம்மாட்ட சொல்லி அழுக்கு கொண்டு போட சொல்லுங்க. அவ ஊருக்கு போயிருக்கிறான். அழுக்கையுமா எடுத்துட்டு போயிட்டாங்க. அழுக்கு வீட்டுக்குள்ளதான் இருக்குது. அப்ப நீங்க போடுங்க. உள்ள வந்து எடுத்துட்டு போ. அன்னைக்கு திருட்டு பட்டம் கட்டினதுல இருந்து யார் வீட்டுக்குள்ளயுமே போக கூடாதுன்னு எங்க அம்மா கண்டிப்பா சொல்லிடுச்சு. நீ ஒரு திருச்சு. அன்னைக்கு உன்னை காப்பாத்தினதே நான் தானே. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். உள்ள வந்து எடுத்துட்டு போ. நான் வரமாட்டேன்ப்பா. இந்த அழுக்க வாசப்படி தாண்டி கொண்டாந்து போடக்கூடாது. இது பெரிய தொல்லையா இருக்குது. இங்க இருங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரம்மா ஏன் அடிக்கடி ஊருக்கு போயிடுறாங்க? அடிக்கடி புள்ள பத்துக்கிறான்ல. இப்ப கூட பிரச்சனைக்கு தான் போயிருக்கான். ஐயா, சும்மா பிள்ளை பெற்றுக்க கூடாதுன்னு ரேடியோல பாடுறாங்களா, கேட்கல? என்ன பாட்டு? வேண்டாம் வீண் தொல்லை, 2க்கு மேல படுத்தொல்லை. வேண்டாம் வேண்டாம் ஐயா! என்ன கிடக்குற உங்களுக்கு தான் 3 பிள்ளை இருக்குல்ல. இப்ப பெத்துக்கிறத என்கிட்ட கொடுத்துருங்களேன், நான் வச்சுட்டு விளையாடுறேன். உனக்கு குழந்தை என்ன பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாலாமணி எதுக்காக ஊர் குழந்தைய தூக்குவானே, அதை காண இதை காணாம வம்பு வருவானே. பேசாம நீயே ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா குழந்தைய பத்துக்கலாம். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். ஏன்? வட்டாரத்துல என் மாமா ஒருத்தன் இருக்கான முண்ட கண்ண, அவனைதான் கட்டிக்கணும்னு எங்க அம்மா சொல்லுது. அவனை பார்த்தாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. இங்க வந்து இருக்கிறாரு பாலாமணி. உனக்கு விளையாட குழந்தை தானே வேணும். அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் புள்ள பெத்துக்கணும் இல்ல. கட்டு மந்திரம் பண்ணா 10 மாசத்துல உனக்கு குழந்தை பிறக்கும். கட்டு மந்திரமா? அதை கத்துக்கிட்டா நிஜமா குழந்தை பிறக்குமா? நிச்சயமா பிறக்கும். அப்ப எனக்கு அந்த மந்திரத்தை கத்து கொடுங்களேன். முதல்ல இந்த கதவை சாத்திட்டு வா. எதுக்கு? கதவை திறந்து வச்சுட்டு மந்திரத்தை சொன்னா மந்திரம் வெளியே போயிடும். யார் காதல் ஒழுகுதோ அவங்களுக்கு எல்லாம் குழந்தை பிறந்துடும். ஐயா வேண்டாம், எனக்கு மட்டும்தான். அப்ப சீக்கிரமா கதவை சாத்திட்டு வா. கழுதை இருக்க அது அங்கேயே இருக்கட்டும். துணி முட்டை அது அங்கேயே இருக்கட்டும். சீக்கிரமா சாத்திட்டு வா. மந்திரத்தை சொல்றேன். ஐயா, நான் கதவை மூடிட்டு வந்துடுறேன். அதுக்குன்னு சொல்ல வேண்டாம். சொல்லுங்க. வா. இன்னும் வா. இன்னும் வா. என்ன கட்டி பிடிக்கிறீங்க? மந்திரத்தை இப்படித்தான் ஆரம்பிக்கணும். நீ வா. எங்க? நீ வா. எங்க? நீ வாய. எங்க? வா. எங்க? வா. கட்டல படுத்த. கட்டு
மந்திரத்தை கட்டுல தான் சொல்லி கொடுக்கணும். நீ எதுக்கு எடுத்தாலும் ஏன் எதுக்குன்னு கேட்ட மந்திரம் பலிக்காது. இனிமே நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன். காட்டுக்கோ, காலை நீட்டு, கைய நீட்டு. நண்டு வருது, நரி வருது, நண்டு வருது. வரட்டுமா? சீக்கிரம் வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வர. மல்லிகைப்பூ, அல்வா, புடவை, அரக்கு மஞ்சள் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன வர வள்ளிக்கண்ணே, இத பாரு, நீ இப்படியே சிரிச்சுட்டு நின்றுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எனக்கு வியாபாரம் நடக்காத, வெளியூர் போக மாட்டேன். நீ உள்ள போ. ஓ வள்ளிக்கண்ணே, எங்க எல்லாம் எங்க பொருட்ட? ஒண்ணு இல்லைங்க, வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு இருக்கேன். வியாபாரத்துக்கா? போய் கவனிக்க வேண்டியதான். எங்கடா உன் பொண்டாட்டி? அத சொல்லத்தாங்க நான் புறப்பட்டேன். நீங்களே வந்துட்டீங்க. என் பொண்டாட்டி வள்ளி கண்ணு தனியா இருக்குது. நீங்க கொஞ்சம் உங்க ஒரு கண்ணை நம்ம வீட்டு மேல. ஒரு கண்ணு அப்ப இன்னொரு கண்ணு இன்னொரு இடத்துல போவோம். 2 கண்ணு இங்கதான் பாத்துக்குவேன். நீ பொண்டாட்டிய பத்தி கவலைப்படாத. ஆமா, நீ போயிட்டு வர இன்னும் எத்தனை நாள் ஆகும்? வியாபாரம் முடிஞ்சா 2 நாள்ல வருவேன், இல்ல 4 நாள் கூட ஆகுங்க. ஐயோ, 10 நாள் ஆனாலும் வியாபாரத்தை ஓங்கி நடத்தணும். அதான் நம்ம நாட்டுக்கு பெருமை. தெரியுதா? எங்களுக்கெல்லாம் தத்துவம் தெரியும். தந்தாரமே தாரம், பிறர் தாரமே ஆதாரம் அப்படின்னு நினைச்சு வாழ்றவங்க. நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். இந்த கொடும்புலியும் ஒரு கோட்டை மாதிரி, வேற எந்த ஆளும் உள்ள நுழைய முடியாது. தலைவர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீல, நீ உன் வியாபாரத்தை கவனி. தலைவர் தூங்கவே மாட்டாரு, மதுரை மாதிரி காவல் இருந்த வேலையும் போயிருச்சு. இனிமே ஆடு மாடெல்லாம் மேயுமே. ஆடு மாடெல்லாம் ஒண்ணு மேயக்கூடாது. இந்த மான் குட்டி தான் அங்க விளையாடும், இந்த மயில் குட்டி அதோட போய் விளையாடும். விளையாடிடுவீங்களே. ஐயோ ஐயோ, நான் இதை எப்படி உங்ககிட்ட சொல்றது? உன் புருஷன் போனானே லாரி, அது கவுந்து போய் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. நான் தான் உன்னை போய் சொல்லி கூட்டியாரே மேல இருக்க அவளை ஆசை அவரை அத்தான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பர்மனன்ட் ஆக்கிடு. டெம்பரவரி ஆக்காத. பொறுமுக்கு சொத்தெல்லாம் உன்னால எழுதி வைக்கிறான தலைவன். வள்ளிக்கட்டு பயப்படாதே. புருஷன் இருக்கிறானு பாக்குறியா? அவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவனுக்கு நம்ம ஜீவனாம்சம் கொடுத்துருவோம். இருக்காங்க, அவங்களெல்லாம் கட்டிக்க முடியுமா? இது என்ன பேச்சு? சாவனை தவிர நான் ஒரு நாள் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். மரியாதையா நீங்க இருந்து அனுப்பல, கூச்சல் போட்டு ஊரையே கூப்பிடுவேன். கூச்சல் போட்டாலும் வெளியே யாருக்கு சத்தம் கேட்காது. அப்படியே கேட்டாலும் இங்க தலைவர் எல்லைக்குள்ள நுழையத்துக்கு எவனுக்கு தைரியம் இருக்குது? சபரமா இங்க வந்த இந்த பொண்ணுமே உயிரோட திரும்பி போனது கிடையாது. சும்மா தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காதம்மா. எங்க தலைவருக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கு, ஒத்துக்கம்மா. வைரமா பூட்டி மாணிக்கமா வாழலாம். ஆளுக்கு ஆளு கதாநாயகம் மாதிரி பேசிக்கிட்டு புது மாடு நிரழுது. கூச்சப்படுவாங்க. போங்கடா, இப்படி போங்கடா. நான் சரி பண்ணிக்கிறேன். என்ன காப்பாத்தமா? எங்க அம்மாவும் வரமாட்டா, ஆயாவும் வரமாட்டா. கையெடுத்து கும்பிடுறேன், என்ன விட்டுடுங்க. வீணா பிடிவாதம் பிடிக்காதே. உன்னால தப்ப முடியாது. நல்ல விதமா சொல்றேன். ஐயா தலைக்கு போறதுதான் நல்லது.
நேற்று ராத்திரி நடுவு ஜாமத்துல வந்து பணமா எனக்கு வாங்கன்னு சொன்னாங்க. ஐயோ மனமே துடிச்சு போச்சு. அவன் ஊருக்கு போகும்போது இந்த பொண்ணை கொண்டாந்து என்கிட்ட ஒப்பிட்டு நீங்களாம் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனானே. கடவுள் மாதிரி என்ன நம்புறானே. நீங்க தவறிட்டு அப்புறம் நான் உயிரோட இந்த நாட்டுல இருந்து என்ன பிரயோஜனம்? அவன் மூஞ்சாடா எப்படி முழிக்கிறது? இப்படி அரைஞ்ச பேய் எது? அது எங்க இருக்கு? அது ஆபேல விட்டுட்டு வயசுக்குள்ள ஏன் அரைஞ்சது? பஞ்சாயத்தாருங்க அதை கண்டுபிடிப்பீங்களா? நம்ம பேய் ஏறுதா இறங்குதா என்னது? அப்படி கண்டுபிடிச்சாங்க அந்த பேய ஒண்ணு செய்ய முடியாது. பேய பத்தி யாரும் பேசக்கூடாது. பஞ்சாயத்து என்ன சொல்லுது? என்னங்க சொல்றது? பேசாம அடக்கம் பண்ணிட்டு ஒருத்தன் தண்ணியை தலையில ஊத்திட்டு அவன் வீட்டுல போய் சாப்பிட வேண்டியதானே. சரி, பஞ்சாயத்து தலைவர் நீதியை சொல்ல போறார். சொல்லுங்க. பழைக்க வந்த இடத்துல வெள்ளிக்கண்ணு பாவம் இவ்வளவு ஒரு பேய் இறங்கி செத்ததுனாலே, அதுவும் பூசம் இல்லாத நேரத்துல இந்த நிலைமை ஏற்பட்டது. அதனால உள்ள ஜனங்களாகிய நாம் எல்லாம் கூடி இதை மரியாதையா அடக்கம் பண்ணிட்டு இந்த பஞ்சாயத்தை பத்தி யாரும் வெளியே பேசாம அப்படி அப்படியே கலைஞ்சு போகணும்.